வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆராய்ச்சி. ஆலோசனை நல்லதாக இருந்தால் அதை கூறுவது யாராக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. காலை வணக்கம். இது தினேஷ் லண்டன் அமைச்சாரு. தேங்க்யூ தினேஷ். ஒரு சம்பவம் சொல்றேன். இந்த சம்பவம் திருவண்ணாமலையில் நடந்துச்சு. திருவண்ணாமலையில ரமண மகரிஷி ஆசிரமத்துல நடந்துச்சு. அங்க ஒரு குரு பூஜை நடந்திருக்கு. குரு பூஜை நடக்கிறப்போ நிறைய பேர் வருவாங்க இல்லையா, ரொம்ப இருந்துச்சு. இந்த குரு பூஜை நடந்த பிறகு சாப்பாடு பரிமாறுறாங்க. சாப்பாடு பரிமாறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் பந்தியில யார் யார் வரணும் அப்படின்னா, உபயதாரர்கள் யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்றாங்க அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் பந்தியில உட்காரலாம். ரெண்டாவது பந்தியில யார் உட்காரலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆசிரமத்துல இந்த குரு பூஜைக்கு இது எல்லாத்துக்கும் எடுத்து செஞ்சாங்க இல்லையா, அந்த வேலை செஞ்சவங்க எல்லாருமே உட்காந்துக்கலாம். மூணாவது பந்தியில பொதுமக்கள் உட்காரலாம். நாலாவது பந்தியில பிச்சைக்காரர்கள், பரதேசிகள் இவங்க எல்லாம் உட்காரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு விருந்து பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. விருந்து நடந்துட்டு இருக்கு. நடக்கும்போது முதல் பந்தியில எல்லாருக்குமே இலையை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் தேடுறாங்க அப்படின்னா, ரமணர் மகரிஷியை தேடுறாங்க. எங்க அவரை காணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசிரம் ஃபுல்லா தேடுறாங்க. அவரு பாத்தீங்கன்னா பரதேசிகள், பிச்சைக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த வரிசையில தட்டு எடுத்துட்டு நின்றுட்டு இருந்தாரு. அப்புறம் அவங்க எல்லாம் ஓடி போய், என்ன சாமி நீங்க இங்க நிக்கிறீங்க, நீங்க பந்தியில சாப்பிட வரணும்ல, அங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுக்கு, நீங்க என்ன சொன்னீங்கன்னா பரதேசிகள், பிச்சைக்காரர்கள் தானே கடைசி பந்திக்கு வர சொன்னீங்க. நானும் இந்த திருவண்ணாமலையில பரதேசி தான், நானும் இந்த திருவண்ணாமலையோட பிச்சைக்காரன் தான். நான் எப்படிப்பா முதல் பந்தியில உட்காருது, நானும் இங்க நான் என்னவோ அங்கதானே நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ரொம்ப மனசு கஷ்டமாயி ரொம்ப ஃபீல் பண்ணி, இல்ல வாங்கன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இந்த கதை. நம்ம நிறைய இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, நிறைய பணக்காரங்க வீட்லயும் நான் பார்த்திருக்கேன். சில கல்யாணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்க சாப்பாடு போடுறதுன்னு ஆச்சு, யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் நீங்க போடணும். ஏன் அதுல பாகுபாடு காமிக்கிறீங்க? வேலை செஞ்சவங்களா இருந்தா என்ன, வேலை செய்யாதவங்களா இருந்தா என்ன, நீங்க சாப்பாடு போடுறதுங்கிறத ஆனதுக்கு அப்புறம் முழு நிறைவோட முழு மனதோட நீங்க போட்டீங்கன்னா தான் நீங்க பண்ற விஷயங்கள் நல்லா இருக்கும். பரவாயில்ல, நீங்க ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நீங்க ஒரு கல்யாணத்தை நடத்தும் போது சாப்பாடு இல்லாதவங்க கொஞ்சம் பேர் சாப்பிட்டுட்டு தான் போறாங்களே, ஏன் அவங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் நம்ம கொடுக்க கூடாது? இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னா, இது எவ்வளோ தூரம் நமக்கு இருக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணாம கோயில்லையோ அன்னதானம் பண்றோம், அங்க பண்றோம், இங்க பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம அதுக்குன்னு மெனக்கெட்டு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பண்ற ஃபங்க்ஷன்லயே சேர்த்து கொஞ்சம் பண்ணி அவங்களுக்கும் கொடுத்தா ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? உங்களுக்கு என்னோட தாட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண சொல்லுங்க. ஓகேயா? தேங்க்யூ.